அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கின்றதா இல்லையா என்று நம்மில் பலருக்கு பல கேள்விகள் இருக்கும். ஆனால் நித்திய ஜீவனாகிய அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கின்றது என்பதை பல இடங்களில் அல் குர்ஆனிலும் மற்றும் பல ஹதீஸ்களிலும் நம்மால் காண முடியும். அல்லாஹ் எப்படி இருப்பான் என்பதை யாராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவனுடைய தோற்றத்தை மறுமையில் நல்லடியார்கள் காண்பார்கள். அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 22 மற்றும் 23வது வசனம். அவன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அல்லாஹுவை எவ்வாறு எண்ணி வைத்திருந்தார்களோ அவ்வாறு அல்லாது அதற்கு அப்பாற்பட்ட தோற்றத்தில் காட்சியளிப்பான். மறுமையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் அவனை பற்றி எண்ணி வைத்திருந்த தோற்றம் அல்லது வேறொரு தோற்றத்தில் அவர்களிடம் முதல் தடவையாக வந்து நானே உங்கள் இறைவன் என்று கூறுவான். அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 7439. அல்லாஹ்வின் முகம். அல்லாஹ்வின் முகம் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. ஏனெனில் அவன் மிகவும் அழகானவன். ஆனால் முகம் இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும். அதற்கு ஆதாரமாக பின்வரும் ஹதீஸ் விளங்குகின்றது. உங்களில் ஒருவர் சண்டையிடும்போது முகத்தை தாக்குவதை விட்டும் தவிர்த்து கொள்ளட்டும். ஏனெனில் அல்லாஹு தாலா ஆதமை தன்னுடைய முகத்தோற்றத்திலேயே படைத்திருக்கின்றான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 4731. அல்லாஹ்வின் கண்கள் மற்றும் காதுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் என்பதையும் அல்லாஹ் ஒற்றை கண்ணன் அல்லன் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 3057. அமானிதங்களை அதற்குரியோரிடம் ஒப்படையுங்கள் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹுவின் சொல்லிலிருந்து செவியுறுபவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் என்ற வசனத்தை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதிக்கொண்டே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கட்டை விரலை தமது காதின் மீது, அடுத்த விரலை தமது கண் மீது வைத்து காட்டியதை கண்டேன் என்று தெரிவிக்கின்றார்கள். அறிவிப்பவர் அபூ யூனஸ். நூல் அபூ தாவூத் 4103. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது காதையும் கண்ணையும் கை விரல்களால் காட்டி விளக்கம் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு கண்கள் காதுகள் உண்டு என்பதை உணர்த்துகிறார்கள். அல்லாஹுவின் கைகள். அல்லாஹ் தனது வலது கைகளால் வானத்தையும் இடது கைகளால் பூமியையும் சுருட்டிக் கொள்வான் என்று முஸ்லிம் 4995 அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரிவிக்கின்றார். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் மறுமை நாளில் வானங்களை சுருட்டுவான். பிறகு அவற்றை தனது வலக்கரத்தில் எடுத்துக் கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். பிறகு பூமிகளை தனது இடக்கரத்தில் சுருட்டிக் கொள்வான். பிறகு நானே அரசன், அடக்குமுறையாளர்கள் எங்கே, ஆணவம் கொண்டவர்கள் எங்கே என்று கேட்பான். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 4995. அல்லாஹுவின் கால்கள். கெண்டைக்கால் திறக்கப்பட்டு சஜிதா செய்ய அழைக்கக்கூடும் நாளில் அவர்களுக்கு அது இயலாது. அல் குர்ஆன் 68வது அத்தியாயம் 42வது வசனம். இறைவனின் கால்கள் மறுமையில் வெளிப்பட்டு அதில் நல்லோர் சஜிதா செய்வார்கள் என்பதை இந்த வசனம் விளக்குகின்றது. இதன் மூலம் அல்லாஹ்விற்கு கால்கள் உள்ளது என்பதை நாம் நம்ப வேண்டும். இவை அனைத்தும் உள்ள இறைவனை நாம் வடிவமைப்பு செய்யலாமா என்றால் கூடாது. ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான், அவனைப் போல எதுவும் இல்லை, அவன் செவியுறுபவன், பார்ப்பவன். அல் குர்ஆன் 42வது அத்தியாயம் 11வது வசனம். சரி, அல்லாஹுவை இவ்வுலகில் காண முடியுமா என்றால் முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், அவனை கண்கள் பார்க்காது, அவனோ கண்களை பார்க்கின்றான். அல் குர்ஆன் 6வது அத்தியாயம் 103வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நீங்கள் உங்கள் இறைவனை பார்த்ததுண்டா என்று கேட்கப்பட்ட போது அவனோ ஒளியானவன், நான் அவனை எப்படி பார்க்க முடியும் என்று கூறினார்கள். அறிவிப்பவர்
அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம் 261. வேறு எப்பொழுது அல்லாஹுவை பார்க்க முடியும் என்றால் மறுமையில் மட்டுமே நல்லடியார்கள் இறைவனை காண்பார்கள். அந்நாளில் சில முகங்கள் மலர்ந்து இருக்கும், தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அல் குர்ஆன் 75வது அத்தியாயம் 22 மற்றும் 23வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்கள் இறைவனை மறுமையில் கண்கூடாக காண்பீர்கள். அறிவிப்பவர் ஜரீர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி 7435. இந்த விளக்கங்கள் மூலம் அல்லாஹுவிற்கு உருவம் இருக்கின்றது என்று நாம் நம்ப வேண்டும். ஆனால் இவ்வாறு தான் இருப்பான் என்று வடிவமைப்பு செய்யக்கூடாது. இவ்வுலகில் யாராலும் அல்லாஹுவை காண முடியாது. மறுமையில் மட்டுமே அல்லாஹுவை பார்க்க முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு அல்லாஹுவின் உருவத்தை பற்றி புரிதல் ஏற்படுத்தியிருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ பதிவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.